வேணுமா உனக்கு வருமானம் வேணுமா வாழ்க்கை வேணுமாடா கேட்ட பதிச்சுடுறா கேட்டது பதிச்சுடுறா இல்லை உனக்கு வருமானம் வேணுமா வாழ்க்கை வேணுமா உனக்கு வாழ்க்கை வேணுமா கேட்கறதுக்கு ஏன்னா பதில் சொல்ல மாட்டேன்றீங்க நல்லா வார்த்தை கேட்கணும் உனக்கு வருமானத்துக்கு முதல்ல உட்கார வச்சுக்கிறோமா பக்கத்துல வா சரி நல்லா வார்த்தை கேட்டுருந்தா ஐயா உனக்கு வருமானம் உனக்கு 1.5 மாசத்துக்குள்ள உனக்கு நிலையா கொடுக்கவாடா நிலையா உட்கார வச்சு கொடுத்தா அந்த அப்படம் மறந்துட மாட்டேடா சரி உட்கார வச்சு கொடுத்து எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நல்ல வார்த்தை உட்கார வச்சு கொடுத்தா அந்த அப்படம் மறந்துட மாட்டேன் சரி அதே போல நல்ல வார்த்தை வாழ்க்கையை உனக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ள முடிச்சு கொடுக்குறேன் தயாரா இருக்கியாடா தயாரா இருக்கியா சரி நல்ல வார்த்தை கேட்டா கொடுக்குற கனியை நீ விளக்கு போட முடியுமா அப்படி விளக்கு போடலைன்னாலும் பரவாயில்ல ₹1 காணிக்க எடுத்து வைக்க முடியுமா இந்த புடி இந்த மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சுக்க உன் குலதெய்வத்துக்கு ₹11 காணிக்க உள்ள வை மறந்துடக்கூடாரமனே இதுல தினமும் ₹1 காணிக்க எடுத்து மறந்துடக்கூடாரா அதே போல நல்ல வார்த்தை உனக்கு வேலை கிடைக்கிற வரையும் உனக்கு 1.5 மாசம் தான் காலக்கடையே சொல்லியிருக்கேன் நிரந்தர வேலை கொடுக்குறேன் வா கொடுத்துருக்கேன் மறந்துடக்கூடாரா அதே போல யாரு இந்த உடம்புல நிற்கிறது யாரு இந்த உடம்புல நிற்கிறது யாரப்பா வந்திருக்குது யாரு நீ யாரப்பா வந்திருக்குது யாரு நீ உனக்கு பேர் இல்லையா உன்னை கும்பிடணும்னு ஆசைப்படுது இந்த உடம்புல நீ உண்மையே தெய்வம் இருக்கிறியா இல்லையான்ற குழப்பத்தோட அந்த குடும்பமும் இருந்துகிட்டு இருக்கு அதை நீ வெளிப்படுத்தணும்ல யாரப்பா வந்திருக்குது யாரு நீ என்ன பாரு யாரப்பா வந்திருக்குது யாரா ஐயா வந்திருக்குது யாரு நீ யாரு யாரா நீ யாரு நீ குலவு கூட தெரியுமா குலவு கூட தெரியுமா ஆனா போடுங்கடா குலவு கூட தெரிஞ்சா யாரப்பா வந்திருக்குது யாரா நீ சூப்பரா காதைக்கல உனக்கு சூப்பரா காதைக்கல உனக்கு குலதெய்வத்துல உள்ள தெய்வம் தான் இருக்கு அது எந்த மாற்றம் இல்லை உன் குலதெய்வத்தை முழுசா கும்பிடுறீங்களா கும்பிடலையா நான் கேட்கறது பதில் சொல்லணும் உன் குலதெய்வத்தை முழுசா கும்பிடுறீங்களா கும்பிடலையா அப்புறம் ஏன் வந்து எங்க தெய்வம் எங்க தெரியல வாயத்திருக்கிற நான் சொல்றேன் உங்க குலதெய்வத்தை கும்பிடுறீங்களா கும்பிடலையா என்னுடைய கேள்விக்கு மட்டும் சரியா பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களோட எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் கும்பிடுறீங்களா கும்பிடலையா உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை தெரியலன்னா தான் நான் உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுப்பேன் நீ கும்பிடுக்கிட்டு இருக்கும் போது என் குலதெய்வம் என்னாண்டு அப்படின்னா அந்த குலதெய்வமே எங்கிட்ட வரவே இல்லையே அது அப்படியே இருக்குது நான் வந்துட்டு இருக்குடா அந்த சாமியை சொல்லணும்ல பதில் சொல்ல மாட்டேங்குது நீங்க பறக்கிற மாதிரி எல்லாம் தெய்வம் பறக்காது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நீங்க தெய்வம்லாம் அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது உடனே வரணும் உடனே நிற்கணும் உடனே ஆடணும் உடனே பேசணும்னா இதெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது சொல்ல பார்த்தபடியா சில பேருக்கு சிலுக்க மட்டும் தான் செய்யும் சில பேருக்கு ஆடும் சில பேருக்கு மட்டும் தான் வாக்கு சொல்லும் சொல்ற புரியுதா இவ்வளவு முறைகள் நிறையா இருக்கு சொல்ற வார்த்தை முதல்ல கவனிக்கணும் காதுல வாங்காம எதையுமே பேசக்கூடாது இது நான் சொல்றேன் அதுக்கு தான் பிள்ளைக்கு நான் பிடிச்சிருக்கேன் தெய்வத்தை பிடிச்சேன் இவ்வளவு நேரம் கேட்டிருக்கேன் அதுக்கு தான் உங்க தெய்வத்தை கும்பிடுறீங்களான்னு வச்சேன் உங்க தெய்வத்தை முதல்ல கும்பிடணும் நீங்க அதுக்கு வழி பிறக்காம இன்னும் கிடக்கு சொல்ற வார்த்தை புரியுதா அதை எழுப்புறதுக்கு நீ வழி பிறக்கல இன்னும் யாரும் ஒற்றுமையாவும் வரல சொல்ற வார்த்தை புரியுதா அதைத்தான் அலங்கரிக்கிறதுக்கு இவனையும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தூண்டுதல் வேலை தான் நடந்துருக்கு உங்க தெய்வம் எது உங்க தெய்வம் சொல்ற வார்த்தை புரியுதா அது மாதிரி இவ உடம்புல ஒரு தெய்வம் வருது சொல்ற வார்த்தை புரியுதா இதே போல உங்க வகையறாக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு அந்த தெய்வத்துல 2 பேர்னால இடைஞ்சல் இருக்கு ஆடிக்கிட்டு இருந்தவனாலே இடைஞ்சல் இருக்கு ஆடிக்கிட்டு இருந்தவனாலே இடைஞ்சல் இருக்கு அவனாலதான் இன்னைக்கு தெய்வத்தை கும்பிடாம இன்னைக்கு போட்டு வச்சிருக்கீங்க சொல்ற வார்த்தை புரியுதா என்னுடைய வாக்க பாட விட்டீங்கன்னா உன் தெய்வத்துல பேசி எல்லாத்தையும் சொல்லுவேன் சொல்ல புரியல ஆனா இப்ப இந்த பிள்ளை மேல வர்றது என்ன தெய்வம் எனக்கு தெரியல நல்லா வார்த்தை கட்டணும் என்ன தெய்வம்ன்றா பார்த்தா அருவா தூக்கி ஆடுற தெய்வம் தான் வந்து நிக்குது வேற தெய்வம் இல்ல நல்ல வார்த்தை சும்மா கம்பு பிடிச்சு ஆடுறதோ இல்ல சாட்டை வச்சு ஆடுறதோ தெய்வம் கிடையாது அருவா பிடிச்சு ஆடு காவலுக்கு நிக்கிற தெய்வம் நிக்குது அதுலயும் நல்லா வார்த்தை கட்டணும் கருப்பு வகையில இருக்கு அதுல என்ன கருப்புன்னா அவன் ஆடு வரும்போது மட்டும் தான் சொல்ல முடியும் சொன்ன வார்த்தை புரியுதா நான் சொல்றது சொன்ன வார்த்தை எப்பயாவது உனக்கு புரியுதா சொல்ற வார்த்தை புரியுதுல நல்லா வார்த்தை கட்டணும் நீயுமே அங்க வந்து போய் நிற்கும் போது உனக்கு அருள் இதே போல வருது ஆடவும் செய்யுற ஆனா என்ன தெய்வம் நீ வாய்ப்பு திறக்காம கிடக்குற சொல்ற புரியுதா இதெல்லாம் காலம் இருக்கு நடக்கும் சரிதானடா நல்லா வார்த்தை கட்டணும் இவ்வளவு தெளிவெல்லாம் எங்கேயுமே வாக்கு சொல்ல மாட்டாங்க இவ்வளவு பொறுமையாவும் வாக்கு சொல்ல மாட்டாங்க சொல்ற வார்த்தை புரியுதா
அதனால நல்ல வார்த்தைகள் கொஞ்சம் பொறுமை கடைபிடிச்சுக்கோங்க. நீங்க அவசரப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வர்ற தெய்வம் வேற எதுவும் பறிச்சிடக்கூடாது. வார்த்தை கவனிங்க. என்ன புரியல? அப்ப நம்ம அதுக்குள்ள அடாவடித்தனமா போயிடக்கூடாது. நீங்க பொறுமை காத்து நின்றுட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வர்ற தெய்வம் உங்கள்கிட்ட நினைச்சு நின்றோம். சொல்ற வார்த்தை புரியுதா? அப்ப சரி, எப்ப நாங்க எடுப்போம் அந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். சொல்ற வார்த்தை புரியுதா? இந்த வருடம் நடக்காது, அடுத்த வருடம் அதுக்கான முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சி எடுக்கும் போது வெற்றி அடையும். செஞ்சு கொடுத்துறேன், மறந்துக்கூடாது. செஞ்சு கொடுத்தா போதுமாடா? இந்த கனியை ஆலயத்துக்கு போக முடியுமா? போக முடியும். இந்த கனியை கொண்டு போய் ஒரு சூடத்தை ஏற்று வீட்டுக்கு ஆலயத்துக்குள்ள போவாது, வெளியில எடுக்க ஒரு சூடத்தை ஏற்று வலதுபுறமா பயப்படலாம் தேவையில்லை. ஒன்றும் பயப்படவே வேணாம். ஏன்னா நம்ம தெய்வத்தை சரியாக்குறதுக்கு தான் நம்ம செய்ய போறோம். சின்ன வார்த்தை புரியல? இதுல ஒரு சூடத்தை ஏற்றுற, வலதுபுறமா ஒரு முறை, இடதுபுறமா 3 முறை சுத்துற. அதாவது சூடத்தை ஏற்றி 4 மூங்கா இருக்குங்க. 4 மூலை வெளிப்பிரகாரத்துல வெளியில வெட்ட வெளியா இருந்தா பரவாயில்ல, சொல்ல முடியல. வெட்ட வெளியா இருந்தா பரவாயில்ல. அதுக்குன்னு ஒரு எல்லை உண்டு. தெரியுமா? அந்த எல்லை தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நல்ல வார்த்தை நான் சொல்றேன். நல்ல வார்த்தை இருந்தான். அதாவது உங்களுக்கு தெய்வத்துக்கு நுழைகிறதுக்கான ஒரு இடத்துல இருப்பீங்களா? இருப்பீங்கல்ல, அந்த இடத்துல ஒரு சூடம் கேட்கறேன். இதை கீழே வச்சு ஏற்றக்கூடாது, கையில தான் ஏற்றிட்டு வலதுபுறமா ஒரு முறை, இடதுபுறமா 3 முறை சுத்தணும். சுத்தி முடிச்சுட்டு, அதாவது உங்களுக்கு இதுதான் இல்லைன்றது உனக்கு அந்த இடத்துல தெரியும், தோணும். வரல அதை தோணும் போது இதுல ஒரு 4 அறுத்து குங்குமம் தர 4 மூலையிலுமே அப்படி தூக்கி போட்டு போய் நடந்து போய் மறக்கக்கூடாது. 4 மூலையில அவ்வளவுதான் தூக்கி போட்டு போட்டா போதும். சொல்ல புரியுதுல்ல? இதை புரியுது. இந்த விதியை அங்க இருக்க விதி எடுக்க மறக்கக்கூடாது. இங்க கொஞ்சம் விதி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அங்க இருக்க விதி எடுக்க, நல்லா வேண்டிக்க. இந்த விதியை சேர்த்து வச்சுக்க. தண்ணியில கலந்துட்டு அந்த சும்மா அப்படி நடந்துட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே போ. சும்மா உள்ள சொல்ல புரியுதா? தெளிச்சுக்கிட்டே போ, அவ்வளவுதான் போதும். சொல்ல புரியுது? மறக்கக்கூடாது. ராமனை அதை செஞ்சு நாளைக்கு செஞ்சு, நாளைக்கு காலையில செஞ்சு. எந்த ஊர்ல இருக்கு உங்க தெய்வம்? போயிட்டு வந்துரு. நாளைக்கு காலையில 9:15 வரையும் அமாவாசை இருக்கு, மறந்துடக்கூடாது. நீ காலையில போய் செஞ்சு, மறந்துடக்கூடாதா? செஞ்சுருவியடா? செஞ்சு போ. உனக்கு வருமானத்தை உட்கார வச்சு கொடுக்குறேன். அதே போல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுத்து உனக்கு நல்ல காரியம், நல்ல வார்த்தை காலம் சொல்லியிருக்கேன். மறந்துடக்கூடாதா? செஞ்சு கொடுக்குறேன். இந்த அப்பா மறந்துட மாட்டேடா. 100 ரூபா காணிக்க, கட்டு காணிக்க வச்சு, இந்த காணிக்க வச்சுட்டு உலக காணிக்க எஞ்சுக்கதாயே, எஞ்சுக்கடாத்தான், எஞ்சுக்கோ மகளே. நல்ல வார்த்தை. உன் குடும்பத்துக்காக வந்திருக்கேன், உன் தெய்வத்துக்காக வந்துட்டு, முக்கியமா உன் குடும்பத்துக்காக வந்திருக்கேன். உன் குடும்பத்துல உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், முன்னேற்றம் ஏற்படணும். முதல்ல அதுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவோமா? அதே போல நல்ல வார்த்தை. உடல் பிரச்சனை அடிக்கடி வந்துட்டே இருக்கு, அது சரியாகி கொடுங்க. யாருனாலும் எதுவும் பாதிப்பு இருக்கா எனக்கு அதை சொல்லு, அது சரியாகி கொடுங்க. உன் வீட்டுக்குள்ளதான் என்னுடைய பாதிப்பு இருக்கா, ஏதாவது தென்படுறதா எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்தேன். வெளியில யாரு இருக்காங்களா? நல்ல வார்த்தை எல்லாரும் வந்துட்டாங்களா? நல்ல வார்த்தை சொல்ல போயில்ல. அதே போல வருமானத்தை நான் கையில கொடுக்குறேன். கடன் இல்லாம வளர்ச்சி கொடுங்க கேட்டு வளர்ச்சி கொடுக்கணுமா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லும்போது என்ன பதில் சொல்ல கூட. நான் வருமானத்தை உனக்கு ஏற்று வேணாமா? அவனை மட்டும் சரியாகி கொடுத்துருவோமா? பக்கத்துல வா, பக்கத்துல வாடாதா? ஆனா பக்கத்துல வாடாதாயே, என்ன பக்கத்துல வா. போல இத புடுறா, பக்கத்துல வாதாயே. உன் பிள்ளை ஓன்ட்டே இல்லையே, அப்புறம் இது கேட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வார்த்தை கேட்டு ஓன்ட்டே இல்லை, அவனை என்ன வர வச்சிருவோமா? வேணா வர வச்சிருவோமா? நான் கேட்டு போய் சொல்லு, அது சொல்ல மாட்டேன்றேன். நல்லா இருந்தா போதுமா? அவளுக்காக விளக்கு போடுவியா? ஏய், நான் கேட்டது கொஞ்சம் சொல்லு, விளக்கு போடுவியா? மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சுக்க, 11 ரூபா காணிக்க எடுத்துக்க. உன் கூட 11 ரூபா காணிக்க எடுத்து வச்சுக்க. உன் வீட்லயும் திருப்பி கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்காக சேர்த்து 11 ரூபா காணிக்க முடிஞ்சு வச்சுக்க. மறந்துடக்கூடாதா? அதே போல உன் வருமானம் கையில நிக்கணும்னு கேட்டதே இல்லையா? உன் குடும்பத்துக்கு வருமானம் வேணும்னு கேட்டதே இல்லையா? அந்த வருமானத்தை நிப்பாட்டி கொடுத்தா அப்ப மறந்துட மாட்டேன். நல்ல வார்த்தை மிஞ்சி போனா 2.5 மாசத்துல இருந்து 4 மாசத்துக்குள்ள உனக்கு நான் இதை காட்டுறேன். மறந்துடக்கூடாதா? மறந்துடக்கூடாது. அந்த வருமானத்தை நிப்பாட்டி காட்டினா அந்த அப்ப மறந்துட மாட்டேன். சரி, நல்ல வார்த்தை கெடுக்குனா தான் இதுக்கு முன்னால் விடாம 48 நாள் விடாம போடுறது. இந்த கணிக்கு முன்னால, அந்த கணிக்கு முன்னால இதை அப்படி நல்ல வார்த்தையை திருப்பி கொடுத்து, அதே போல நல்ல புத்தியோட உன் குடும்பத்தை வாழ வச்சு கொடுத்துருவோமா? இதை சாப்பிட்ற சாப்பாடுலேயே குடிக்கிற தண்ணியிலே பயன்படுத்தி 3 நாளைக்கு பயன்படுத்து. சாப்பிட்ற சாப்பாட்டில் 3 வங்கா இருக்குது, குழம்புல கலந்துக்க. சொல்ற புரியுதா? அப்படி இல்லை இடத்தா? நல்ல வார்த்தை. இப்போ என்ன நான் செய்யணும்? நல்ல வார்த்தை வளர்ந்து கொடுக்கணுமா? தலையை மட்டும் காட்டு பார்க்குறேன். சரி, நல்ல வார்த்தை கேட்டுக்கணும். செஞ்சு கொடுத்தா அப்புறம் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு வெள்ளி காப்பாற்றி போடும்.
நல்ல வார்த்தை கிடைக்கும். சொல்ற வார்த்தை புரியாதா? சரி, எவ்வளவு நாள்ல சொல்றேன் இதை படி. சரி, நல்ல வார்த்தை கிடையாதா? ஒரு 2.5 மாசத்துல இருந்து 5 மாசத்துக்குள்ள நான் முடிச்சு கொடுக்குறேன். மறந்துக்கூடாது ராதாயே. தயாரா இருக்கியா நீ? தயாரா இருக்கியா நீ? கவலைப்படாம போயிட்டோம்.